ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு யாரையாவது மாடலாக சூஸ் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக பாட்டியை வச்சு ட்ரை பண்ணாங்க. ஆனால் பாட்டிக்கு பியூட்டி ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டாங்க. அடப்பாவி, நானா அந்த காலத்தில் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் இன்சல்ட் பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, ஆளுக்கு மாற்றி மாற்றி நோஸ் கட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், அடுத்து குமரனை வச்சு ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி கேட்க, அவனுக்கு 2 நல்ல எலும்பு தான் இருக்குது, இப்படி நடிக்க வச்சின்னா அவ்வளோதான், நாய் கவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவிகளா, இப்படி கலாய்க்கிறீங்களேடா, மரண கலாய்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி யாரை வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே காவேரி வீட்டுக்கு வர வழியில் தாத்தாவை பார்த்துறாங்க. பாரதி ராஜாங்கிறாங்க. ஐயோ என்ன உருட்டுறா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு நீ ஐஸ் வைக்கிற அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க தாத்தா, எங்களோட அப்பளத்துக்கு விளம்பரம் பண்ணணும் தாத்தான்ட்டாங்க. சரி பரவாயில்லன்னு இவரும் மாற்றி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நீ தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வளைச்சி ஃபோட்டோ எடுத்தாங்க. வளைச்சி ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லை செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. வேறு ஏதாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது விஜய் வாலண்டரியாக என்ட்ரி ஆகுறாரு. அதுக்கப்புறம் விஜயை பார்த்துட்டு விஜய் வச்சு பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சதெல்லாம் ஓகேங்க. கடைசியில் பார்த்தா இவர் என்ன பண்ணிட்டாங்க, விஜய்கிட்ட போய் உட்காந்து, என்ன பாஸ் டிபியில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஸ் வைக்கணும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. புருஷனும் பொண்டாட்டியும் பேசிகிட்டு இருக்காரு. ஒட்டு கேட்குது, நாய் ஏர்மை அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே பொசசிவ்னஸில் பொங்குறாங்க. ஒருத்தவங்களோட வயிறு எரியுது பயங்கரமாக. யாரும் பார்க்குறீங்களா, நம்ம ராகினி தாங்க. இந்த வீட்டில் இருந்து நீ இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த சந்தோஷமான விஷயத்தை போய் நம்ம காவேரி வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போய் வீட்டில் சொல்லிடுறாங்க. இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாடல் தான், உங்களுக்கும் தெரிஞ்ச மாடல் தான் சொல்லி விஷயத்த சொல்ல விஜய்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து நல்லாயிருக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லாமல் இதையோ கோத்தி விட்றாதடி தம்பியை, கம்னு ரெடின்னு அவங்க அம்மா எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம காவேரி. இதுக்கப்புறம் விஜய்க்கு தெரிஞ்சு பண்ண போகிறாங்களா தெரியாமல் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்